ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியனும் இன்னைக்கு மயிலோட விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் கால் பண்ணி மாணிக்கம் கிட்ட சம்மந்தி இன்னைக்கு நீங்கள் கிளம்பி 2 பேரும் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. உடனே மாணிக்கமும் சம்மந்தி என்ன விஷயம் உங்கள் மயில் இது எதனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் பாண்டியனும் சம்மந்தி நீங்கள் வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே மாணிக்கமும் மயிலவங்க அம்மா கிட்ட போயிட்டு இன்னைக்கு சம்மந்தி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, என்ன விஷயம்னே தெரியல, மயில் இது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா, அந்த விஷயத்துக்கு தான் கூட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஐயோ அம்மாங்களாம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்பவே பயந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமா கிட்ட போய் நம்ம எப்படின்னா மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல விடாமல் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே ரொம்பவே பதட்டமாகவும் நின்றுக்கிட்டு, மாமா இதெல்லாம் தெரியாமல் இந்த ஒரு பொய்யை சொல்லிட்டுங்க, இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டோம், நம்ம மன்னிச்சிருமாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனே இல்லாமல் நின்றுக்கிட்டே இருக்காரு. நீ செஞ்ச தப்புக்கு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு, ஏன்னா இங்கே பாண்டியனும் சரவணனும் பயங்கர கோபமாக தான் இருக்காங்க மயில் மேலே. அங்கே மயில் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கறது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா சரவணன் மயிலை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் மயில் எல்லா விஷயத்தையும் சரவணன்கிட்ட இருந்து மறைச்சதும் இல்லாமல் அந்த வயசு விஷயத்தை தான் மறைச்சி இங்கே சரவணனை ரொம்பவே கோவம் ஏற்றிட்டாங்க மயிலுமே. இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சுமே அந்த நகை விஷயம் இப்போ யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் தெரிய வரும்போது மயிலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது. ஏன்னா மயில் இந்த விஷயத்தவே சமாளிக்க முடியாமல் அங்கே திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமாகவும் இருக்காங்க. ஏன்னா கோமதிக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது மயில் மேலே. ஏன்னா சரவணனை ரொம்பவே கஷ்டப்படுத்துறதும் இல்லாமல் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறதெல்லாம் இங்கே சும்மா ட்ராமா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பொய் சொல்ல இருந்தாலுமே நான் மன்னிச்சிட்டு இருப்பேன், ஆனால் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நீ ஏமாத்திட்ட, எல்லாருமே முட்டாயில ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே மயிலுக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் மயில் அத்தை நான் ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு விஷயத்த எல்லாமே சொல்லிட்டேன், ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நான் பொய் சொல்லலாத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க மயில். ஆனால் கொஞ்சம் கூட இறக்கம் காமிட்டாமல் கோமதி நீ சொல்கிற பொய்யெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதுக்கு மேலேயுமே நான் இங்கே சரவணன் வந்து உன் மேலே தப்பு சொல்கிற போது நான் உன்னை ரொம்பவே நம்பினேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லா விஷயத்தையுமே நீயே பண்ணிவிட்டு சரவணன் மேலே பழி சுமத்திட்டு இங்கே சந்தோஷமாக இருந்திருக்க. இப்போ எல்லா விஷயம் தெரிய வரும்போது இப்போ காலில் விழுறேன் கையில் விழுறேன்னு சொல்லிட்டு நீ ட்ராமா போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவமாகவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மாணிக்கமும் மயிலவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. வந்துட்டு சம்மந்தி என்ன விஷயம் உங்க திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலவங்க அம்மாவுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. இன்னும் மயில் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னமா தெரியாத மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சம்மந்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் உங்கள் பொண்ணுக்கிட்டே கேளுங்க, நீங்கள் என்னென்ன பொய் சொல்லி வச்சிங்களோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் மயிலை நாங்கள் இருக்க விட மாட்டோம், உங்கள் வீட்டுக்கே மயிலை கூட்டிகிட்டு போக சொல்கிறதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறத கேட்டதுமே மயிலவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம சமாளித்து எந்த ஒரு முடிவும் இல்லை, இதுக்கு மேலே இவ்வளோ மயிலை இந்த வீட்டிலே இருக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சம்மந்தி இது மாதிரிலாம் சொல்லிடாதீங்க, அவங்க இந்த கல்யாணம் சாமியார் இந்த கல்யாணம் நடக்கணும்னா இத்தனை பொய் சொன்னால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் இந்த பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம், ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இது மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இந்த விஷயத்த முன்னாடியே நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தீங்க, சந்தோஷமாக இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வேணாம், இது இப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சு சைலண்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலவங்க அம்மா ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே என்ன இருந்தாலுமே நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான், அதே மாதிரி இந்த தப்பு செஞ்சுட்டுங்க சரவணன் இதை நினச்சி ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துதான், இந்த விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும், இந்த விஷயம் முன்னாடியே சரவணன் தெரிஞ்சு இதை நினச்சி ஃபீல் பண்ணி அவன் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு அவன் மனசில் பெரிய காயத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள்லாம் ஏமாலியாக தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுமே நிதானமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மாணிக்கமும் சம்மந்தி என்ன நடந்திருந்தாலுமே நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கணும், இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் அங்கே பாண்டியன் கிட்ட சொல்லவும் உடனே பாண்டியன் இதுக்கு மேலே நான் எந்த முடிவும் எடுக்கிறதா இல்லை, இந்த விஷயத்தில் சரவணனை தான் முடிவு எடுக்கணும், ஏன்னா இதுக்கு மேலே அவன் தான் மயில் கூட சேர்ந்து வாழ்கிறது, அவன் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலுமே சரி, இல்லை அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னா அங்கே
விவாகரத்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே சொன்னதும் மயிலுக்கு ரொம்பவே இடி விழுந்த மாதிரி இருக்குது நெஞ்சில். அதுக்கப்புறம் மயில், மாமா இது மாதிரி முடிவை மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்க. இப்படி நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஃபேமிலியில் சரவணன் மாமா கூட நான் எல்லாருக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஆனால் பிரித்து மட்டும் வச்சிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சிக்கிட்டு காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அவங்க அம்மாவுமே என்ன சம்மந்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு விவாகரத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயில் அவங்க அம்மா சொல்லவும், உடனே மயிலுமே, அம்மா நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொன்னதுனால தான் இவ்வளவு பிரச்சனைல வந்து நின்று இருக்கு. இந்த உண்மையை முன்னாடியே சொல்லிட்டு இருந்தா அவங்க இதெல்லாம் பெருசாவே எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பொய்யெல்லாம் மறைச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் மறைச்சிருந்தது தான் தப்பு, நாம சொன்னதுதான் தப்பு. இதுக்கு மேலே எதனா வாயை தத்திட போறேன், உன் பேச்சை கேட்டு இப்ப என் வாழ்க்கையே கேள்விக்குறியா நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே கோபமாகவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே நல்லா நடிக்கிறீங்க, ஃபேமிலியோட நல்லா சூப்பராக நடிக்கிறீங்க, எங்கள் தலையில் எல்லா தலையிலையுமே மஞ்சளை அரைச்சி விட்டுட்டீங்க. நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் உங்கள் பேச்சை நம்பணும் பார்த்தியா, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே ரொம்பவே வருத்தமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி வீட்டில் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வரல, நைட்டு யாருமே தூங்கலை, ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. அந்த வீட்டில் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வடிவுக்கிட்டையும் மாறிக்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே வடிவும் மாறியும் உங்கள் மேலேயே நம்ம ஃபேமிலி மேலே எல்லார் மேலேயுமே எங்கள் பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி டைமில் நம்ம அங்கே போய் பேசவும் முடியாது, அந்த வீட்டுக்குமே போக முடியாது. நீங்கள் முன்னாடியேனா நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுறீங்க. ஆனால் இப்போ இந்த பழனிவேல் விஷயத்தில் இப்போ எல்லாருமே நம்ம மேலே கோபமாக இருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்ம அந்த வீட்டில் போய் எதுவும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வடிவும் மாறியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே உள்ளேயுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குமாரும் பழனிவேல் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வீட்டில இருந்து கிளம்பிடுறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. எங்க குமார் எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லப்பா அங்கே இதான் பழனிவேல் நான் வீட்டுக்கு இது கடைக்கு தான் போயிட்டு வரோம், அங்கே எப்படி இருக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவதுக்கு தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் மகனே போயிட்டு அங்கே எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து எனக்கும் கொஞ்சம் சொன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் சொல்லிடுறாங்க. சரிப்பா நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே கிளம்பிடுறாங்க. ஆனால் இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அங்கே மயிலோட ஃபேமிலியை பார்த்தாவே எரிச்சலாகவே இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஒரு பொய் ரெண்டு பொய் இல்லை, சொன்னதெல்லாமே பொய்யா சொல்லி இங்கே ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு 1000 பொய் சொல்லி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே மயிலோட ஃபேமிலி எல்லா பொய்யுமே சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்திட்டு இப்போ எல்லா உண்மையும் தெரிய வரும்போது அந்த விஷயத்த எப்படி மறைக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் இந்த விஷயத்தில் என்னதான் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்பு போய் நின்றுக்கிட்டு இருந்தாலுமே, ஆனால் இவ்வளோ பெரிய தப்பையும் பொய்யையும் சொல்லிட்டு இவங்கள இந்த வீட்டிலேயே இருக்க விடக்கூடாது. இன்னைக்கு வரைக்குமே இந்த வீட்டில் யாருமே பொய் சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்ததில்லை, அப்படி இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் சம்மந்தியுமே அங்கே சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இது மாதிரி முடிவு எடுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல சம்மந்தி, நாங்கள் சொன்னது எல்லாமே தப்பு தான், ஆனால் நீங்கள் தான் மன்னிச்சு இதை ஏற்றுக்கணும். இந்த விஷயத்தில் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியாது, நீங்கள் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் ரொம்பவே கெஞ்சிறாரு. ஆனால் பாண்டியன் இந்த விஷயத்தில் என்னதான் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பே நின்றுக்கிட்டு இருக்காரு. இன்னமா மயில், நான் உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அதை பொருள்படுத்தாமல் நீ இவ்வளோ பெரிய பொய்யை நீ அவங்க வீட்டில் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இந்த விஷயத்த மறைச்சாங்க, சரி ஓகே வீடு, ஆனால் நீ இந்த வீட்டிலே தானே இருக்க இத்தனை வருஷமாக இந்த உண்மையை நீ சொல்லாமல் இருந்தது தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை எப்படி மன்னிப்பேன்? நீ முன்னாடியே கல்யாணம் நடந்த அப்புறமே நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா நான் அப்போவே ஒரு முடிவு பண்ணியிருப்பேன். ஆனால் நீ இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச பார்த்தியா, அதுதான் மிகப்பெரிய தப்பு, உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிடுறாங்க. உடனே கோமதியும், மயில இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில் உன்னை வச்சுக்கிட்டு நாங்கள் இன்னுமே பண்ண முடியாது, இந்த வீட்டில் உன்னை வச்சுட்டு இருந்தோன்னா இதை நினச்சி தான் என் பையனும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான், இத்தனை வருஷமாக உன்னை நினச்சி அவன் கஷ்டப்பட்டு இருந்தது போதும், இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே ரொம்பவே ஷிட்டாகவும் சொல்லிட்டுறாங்க. இங்கே ராஜியும்
ராஜையும் மயிலை ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் மயில் செஞ்ச காரியம் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருமே மயில் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி அவங்க அம்மாவையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க அம்மாவுமே நிறையவும் பேசி பார்க்குறாங்க இந்த வீட்லேயே மயிலை இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு யாருமே சம்மதிக்காமல் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுல தான் ஒரே முடிவாக இருக்காங்க. ஏன்னா இங்கே பழனிவேலுமே எந்த தப்பும் செய்யாமல் எல்லார் மேலேயும் பாசம் தான் வச்சுட்டு இருந்தாரு. ஆனால் பழனிவேலு மனசை புரிஞ்சிக்காமையே அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே பொய்யை நடிச்சிட்டு இருந்த மயிலை இந்த வீட்டில் ஒரு நிமிஷமாக வச்சுட்டு இருப்பாங்களா? ஆனால் கண்டிப்பாக இங்கே அவங்க அம்மா கூடயே இங்கே சேர்த்து நீயும் கிளம்பிடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் மயிலுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு, மாமா நான் ஏதோ தெரியாமல் எங்கள் அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன். இல்லைனா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் அப்போவே இந்த வீட்டை விட்டு என்னை துரத்திட்டு இருப்பீங்க. இத்தனை நாளாக நான் இங்கே வாழ்ந்துட்டு இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அங்கே எல்லாருமே எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே மயில் சொல்லவும், உடனே எங்கள் பாண்டியனும் கோமதியும் நீ இவ்வளோ பொய் சொல்லி தான் என் பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு தெரிய வந்துச்சுன்னா எங்களையும் தான் அசிங்கமாக நினைப்பாங்க. நாங்கள் உங்களோட நாங்கள் ஏமாளியாக இருந்திருக்கோம், நீங்கள் ஏமாத்துற அளவுக்கு நாங்கள் நிறைய முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் மீனாவும் வீட்டில் இருந்து எங்கே நம்ம அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, அவங்க அம்மா வீட்டுக்கு, அவங்க எல்லாருமே மயிலக்கா விஷயம் யோசிச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. உடனே செந்திலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி அங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே சொல்கிறாங்க. சரிங்க அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க கோமதி வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அரசிக்கிட்ட இங்கே மயிலுமே போய் பேசுகிறாங்க. அரசி நீயே தான் சொல்ல, என்னை பற்றி உனக்குமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அரசிக்கிட்ட. அரசிக்குமே அங்கே நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்புக்கா, நீங்கள் உங்கள்கிட்ட பேசுறது கூட எனக்கு மனசு இல்லை, எங்கிட்ட நீங்கள் வந்து கெஞ்சதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு உங்களை மன்னிக்க சொன்னால் எனக்கு மன்னிப்பே கொடுக்க முடியாது. நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா இதை நினச்சி அண்ணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த வீட்டில் இருக்காது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையுமே சொல்லிட்டுறாங்க. இங்கே எல்லாருமே இங்கே இது மயிலுக்கு எதிராக இருக்கிறதுனால மயிலுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. மயிலுமே எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, ஆனால் அங்கே யாருமே மயில் பேச்சை கேட்குறதா. மயிலுமே எல்லார்கிட்டையுமே கெஞ்சிட்டு இங்கே வலிக்கே ஆகாது, நம்ம இருக்கு மேலேயும் நம்ம உயிர் வாழக்கூடாது, நம்ம எதனா ஒன்று பண்ணி நம்ம இந்த விஷயத்த முடிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. உடனே எங்கள் அவங்க அம்மாவுக்கும் மாணிக்கமுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும், உடனே மயில் அங்கே தனியாக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூம்பை போயிட்டு தட்டுறாங்க. உடனே எங்கள் மயிலுமே கதவை திறக்காமல் அங்கே இருக்க ஒரு புடவை எடுத்து ஃபேனில் மாட்டிடுறாங்க. மாட்டிட்டு நான் உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியான இல்லை, எவ்வளோ பொய் சொல்லி நான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன், இந்த வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க, என்னால் இப்போ எல்லாருமே வருத்தமாக இருக்காங்க, இந்த வருத்தத்தை நான் கிளியர் பண்ணணும்னா நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே எடுத்த முடிவு இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே எங்கள் சரவணனும் வந்து கோமதியும் அங்கே கதவை தட்டுறாங்க. ஏன்னா மயிலே இது மாதிரி ஒரு முடிவை எடுத்துடாத, வா எது இருந்தாலுமே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொய் சொல்லி அங்கே கதவை தட்டுறாங்க. ஆனால் மயில் இதுக்கு எல்லாமே ரியாக்ஷன் பண்ணாமல் அங்கே நம்ம சாகிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு கைரியமே இங்கே ஃபேனில் மாட்டிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே கதவை தட்டி உடைக்கிறதுக்குமே பார்க்குறாங்க. ஆனால் மயில் எடுத்த முடிவு இது ரொம்பவே தப்பான முடிவு அப்படின்றதையும் சொல்லலாம். ஏன்னா அங்கே மயில் எடுக்க வேண்டி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.